ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம த்ரீ ஃபேஸ் சர்க்யூட்ஸ்க்கான எல்லா தியரி பார்ட்ஸும் பார்த்துட்டோம். இப்போ அந்த த்ரீ ஃபேஸ் சிஸ்டத்துக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குங்கிறத முதல்ல நம்ம படிச்சுப்போம். தென் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டார் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷனுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், அப்படி தானே? ஸோ ஸ்டார் கனெக்ஷனுங்கும்போது ஃபேஸ் வோல்டேஜ் எப்படி இருந்தது? VL/√3, லைன் வோல்டேஜ் டிவைட் பை √3. ஓகேவா? V ஃபேஸ் ஈக்குவல் டு VL/√3. ஃபேஸ் கரண்ட்டும் லைன் கரண்ட்டும் எப்படி இருந்தது ஸ்டார் கனெக்ஷனில்? ஈக்குவல். தென் டெல்டா கனெக்ஷனில் ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் ஈக்குவல். ஃபேஸ் கரண்ட்டு லைன் கரண்ட் எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்ட். எப்படி? தட் இஸ் √3, 1/√3 டைம்ஸ் ஆஃப் IL. இட் இஸ் I ஃபேஸ். ஸோ சிங்கிள் ஃபேஸில் நம்ம பவர் எப்படி மெஷர் பண்ணோம்? VI cos phi. த்ரீ ஃபேஸில் பவர் எப்படி சொல்லுவோம்? √3 VL IL cos phiன்னு சொல்லுவோம். இப்படிதாம்மா. தென் வாட் மீட்டரை பற்றி பார்த்தோம். இப்படிமா 2 வாட் மீட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம படித்ததில் டோட்டல் பவர்னு கொஷினில் கேட்டாலும் சரி, இல்லைன்னா இன்புட் பவர்னு கொடுத்தாலும் சரி, W1 + W2 தான் ஃபார்முலா. ஓகேவா? கொஷினில் வாட் மீட்டர் இல்லாமல் பவர்னு சொன்னால் தான் √3 VL IL cos phi த்ரீ ஃபேஸில் எடுக்கணும். வாட் மீட்டர் ரீடிங் கொடுத்து இல்லை அதுக்கு ரிலேட்டடாக வாட் மீட்டர்னு வார்த்தையை பார்த்தாலே பவர் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது டோட்டல் பவர் இன்புட் பவர்னு கொடுத்துருந்தாங்கன்னா W1 + W2. ஓகே, பவருங்கிறத இதை எடுத்துக்கலாம். ஓகே, தென் பவர் ஃபேக்டராக நம்மளுக்கு cos phiன்னு தெரியும். அப்போ இந்த இந்த தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம பவர் ஃபேக்டருக்கு அடுத்து பார்த்தோம். அப்படி நம்ம ஒன்று tan phi இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா. ஸோ tan phi என்னது? √3 W2 - W1 டிவைட் பை W1 + W2. மேலே சப்ட்ராக்ஷன் வரணும், கீழே அடிஷன் வரணும், மாற்றி போட்டுறக்கூடாது. சரியா? ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? 5 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த தீட்டா கண்டுபிடிச்சிட்டுனா cos phi கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தானம்மா? தென் இதுக்கு ரிலேட்டடாக இன்னொன்று ஃபார்முலா நீங்கள் மிஷின்ஸில் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, எஃபிஷியன்சி. ஸோ வாட் இஸ் எஃபிஷியன்சி? அவுட்புட் டிவைட் பை இன்புட் × 100 இல்லையா? ஸோ இது ரிலேட்டடாக வச்சு ஒரு சம் வரும். ஸோ அதனால் அந்த ஃபார்முலாவும் எழுதியிருக்கேன். தென் நம்ம தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பவர் ஃபேக்டர் படிக்கும்போதே சொன்னேன், இந்த பவர் ட்ரையாங்கிள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. அப்படிதானம்மா? ஸோ அதை ரிலேட் பண்ணியும் நமக்கு த்ரீ ஃபேஸில் கேட்குறாங்க. ஸோ ஒரு சம் இருக்குது. ஸோ பவர் ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை பித்தாகரஸ் தியரம் உங்களுக்கு தெரியும் தானே? அதை தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? தென் இதில் பவர் ஃபேக்டர் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? KW டிவைட் பை KVA. இப்போது இந்த 3 ரிலேட் இப்போ என்கிட்ட வந்துட்டு 1000 வாட்ஸ். இப்போ இதில் எல்லாமே கிலோ ரேஞ்சில் இருக்குது. அப்படி தானேம்மா? ஃபார் எக்ஸாம்பிள் கொஷினில் இப்போ இதை KVA கொடுத்துட்டு இந்த ரெண்டும் KW கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. KVAR கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இதுவும் கிலோ வாட்டில் தான் கிலோ ரேஞ்சில் தான் இருக்கும், இதுவும் கிலோ ரேஞ்சில் தான் இருக்கும். அப்போ இந்த ஆன்சரும் எப்படி தான் வரும்? கிலோ சம்திங்கில் தான் வரும். ஸோ இந்த 3 கண்டுபிடிக்கும் போது அந்த கிலோ வந்து × 10⁻³ நம்ம ஆன்சர் வந்து அப்படியே எழுதிக்கலாம், கிலோன்னு எழுதிக்கலாம். பட் இந்த 3 இது இல்லாமல் பர்டிகுலராக இந்த கிலோவாட்டை கொண்டு போய் சம்திங் வேறு எதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ, இல்லை இந்த KVA வந்து வேறு ஏதாவது ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கிலோவை எப்படி × 10⁻³ மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கணும். இப்போ சப்ஸ்டியூஷன் வரும்போது 10⁻³ போடுங்க. மற்றபடி இந்த 3 ஒன்று கொடுத்து இன்னொன்று கண்டுபிடிக்க சொன்னதில் வந்துட்டு அந்தளவுக்கு நம்ம மெனக்கிட வேண்டாம். சரி, அப்படியே நீங்கள் மைனஸ் பண்ணவோ இல்லை ப்ளஸ் பண்ணவோ என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு தேர்ட் யூனிட்டில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரியாம்மா? ஸோ தேர்டு த்ரீ ஃபேஸ் சிஸ்டமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததெல்லாம் சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம், இப்போ த்ரீ ஃபேஸ் சிஸ்டமில். ஓகே, ஈச் ஃபேஸ் ஆஃப் டெல்டா கனெக்டட். டெல்டானாலே ஆக்சுவலாக அங்கே த்ரீ ஃபேஸ் வந்துட்டுன்னு அர்த்தம். அப்படி நம்ம கொஷினில் இப்படியே கண்டுபிடிச்சிடலாம். ஈச் ஃபேஸ் ஆஃப் டெல்டா கனெக்டட் லோட் consists of a resistance 10 ohm and a capacitance 100 microfarad. A supply of 440 volt 50 Hz is applied to the load. Find the line current, power factor, power consumed by the load. ஓகே, ரொம்ப 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 ஈஸியான கொஷின். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த ஒரு கொஷின்னாலும் நான் கிவன் டேட்டா எழுத சொல்லியிருக்கேன். அப்படி தானேம்மா? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாரு? ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டர் மைக்ரோஃபேரட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே நான் 10⁻⁶ எடுத்து எழுதிக்கிட்டேன். இல்லைன்னா நீங்கள் மறந்துடக்கூடாது இல்லையா? ஸோ 10⁻⁶ எழுதியிருக்கேன். வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், த்ரீ ஃபேஸ்னாலே டெல்டா கனெக்ஷன் ஸ்டார் கனெக்ஷனில் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ த்ரீ ஃபேஸை பற்றி சொல்கிறாங்கனாலே அந்த வோல்டேஜ் என்ன வோல்டேஜ்னு சொல்லியிருக்கேன். சார் லைன் வோல்டேஜ். ஓகே, இப்போ நம்மளை என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? லைன் கரண்ட்.
power factor, then last power consumed by the load. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டா வச்சு என்னெல்லாம் கண்டுபிடிச்சா இந்த மூணுலாம் கண்டுபிடிக்கலாங்கிறத யோசிப்போம். சரியா? பாருமா, இது வந்து என்ன சிஸ்டம்? டெல்டா கனெக்டட் சிஸ்டம். ஸோ டெல்டாங்கும் போது வோல்டேஜ் எப்படி இருக்கும்? வி ஃபேஸ் ஈக்குவல் டு விஎல். சரிம்மா? இதுவே கரண்ட் ஐ ஃபேஸ் ஈக்குவல் டு என்ன படிச்சிருக்கோம்? ஐஎல் பை √3. கொஷினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஐஎல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஐஎல் ஈக்குவல் டு என்னது? √3 இன்ட்டு ஐ ஃபேஸ். இதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? ஓகே, அப்போது ஐ ஃபேஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ நம்ம தேர்ட் யூனிட்டில் வி ஈக்குவல் டு என்னென்னு படிச்சிருக்கோம்? ஐ இசட். அப்போ வி ஃபேஸ் ஈக்குவல் டு ஐ ஃபேஸ் இன்ட்டு இசட் ஃபேஸ். தெரியுமா? ஐ ஃபேஸ் இன்ட்டு இசட் ஃபேஸ். அப்போ இசட் ஃபேஸும் ஐ ஃபேஸும் தெரிஞ்சிருந்தது, சாரி, இசட் ஃபேஸும் வி ஃபேஸும் தெரிஞ்சிருந்ததுன்னா ஐ ஃபேஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஐ ஃபேஸ் கண்டுபிடிச்சா ஐ லைன் கண்டுபிடிச்சிடலாம் தானே? ஓகே, ஸோ டெல்டாவில் நம்ம இப்போ தான் சொன்னோம் வி ஃபேஸும் விஎல்லும் ஈக்குவல் அப்படின்னு. அப்போ சப்ளை வோல்டேஜ் வி ஃபேஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம்? சரி, 400 வோல்ட் கொடுத்துருக்கதா அப்படியே எழுதிக்கலாம். அப்படி தானா? ஓகே, இது தெரிஞ்சு போச்சு. இப்போ இசட் ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். இது என்ன சிஸ்டம்மா? ஆர் அண்ட் சி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? ஆரும் சியும் கொடுத்துருக்காங்க. ஆரும் சியும் கொடுத்துருந்தா இசட் என்ன ஃபார்முலா? √R² ப்ளஸ் எக்ஸி ஸ்கொயர். ஸோ சியிலேருந்து என்ன கண்டுபிடிச்சிருங்க? எக்ஸி கண்டுபிடி. எக்ஸி ஃபார்முலா என்னதுமா? 1/2πfc. ஸோ இது தெரிஞ்சிருச்சுன்னா இசட் கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா அப்போ இந்த சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? தென் ஐ ஃபேஸ் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு ஆன்சர் வரும். அப்படின்னா ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஐஎல். ஸோ √3 இன்ட்டு ஐ ஃபேஸ் கண்டுபிடிச்சோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு எப்படிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரஃபாக சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு ஐடியா கெட் பண்ணிட்டீங்கன்னா செஞ்சுருவீங்க. அப்படி தானே? அதுக்கு தான். தென் பவர் ஃபேக்டர். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பவர் ஃபேக்டர். இதில் நார்மலாக பவர் ஃபேக்டர் வந்து கேவிஏ கேடபிள்யூ வச்சுலாம் ஒன்றும் கொடுக்கல. ஸோ நார்மலாக இது ஏசி சிஸ்டம்னாலே நம்ம R டிவைட் பை இசட்னு தான் போடுவோம். அப்போ ஆர் ஃபேஸ் டிவைட் பை இசட் ஃபேஸ். ஆர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு? 10. தென் இசட் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அந்த வேல்யூ போட்டுடலாம். அப்படிதானம்மா? தென் லாஸ்ட் பவர் என்ன? உங்களுக்கு ஃபார்முலா என்னதுமா? √3 VL IL cos 5. cos 5ங்கிறது தான் பவர் ஃபேக்டர் இல்லையா? ஸோ இதை எழுதிடலாம். VLும் தெரியும், ILும் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் தானே? இவ்வளோ தான். வெரி வெரி சிம்பிள். இட்ஸ் 10 மார்க் கொஸ்டின். பாருமா, ஸோ டெல்டா கனெக்ஷனால் வி ஃபேஸ் ஈக்குவல் டு விஎல்னு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஐ ஃபேஸ் ஈக்குவல் டு என்னமா? IL பை √3. இதுதானா? ஓகே, இப்போ நம்ம இசட் ஃபேஸ் தெரிஞ்சால் தானே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னேன். ஸோ இசட்டுக்குனால இப்போ ஆர்சி சர்க்கிட்னால நம்ம என்ன ஃபார்மில் எழுதியிருக்கோம்? √R² ப்ளஸ் எக்ஸி ஸ்கொயர். ஸோ எக்ஸி என்னது? 1/2πfc. என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? கீழே உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. வந்த ஆன்சருக்கு என்ன பண்ணணும்? இன்வெர்ஸ். அப்போ என்னம்மா வருது ஆன்சர்? ஸோ 31.83 ஓம். ஓகே, யூனிட் என்னது? ஓம்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இசட் ஃபேஸ் கண்டுபிடிச்சிடலாம் தானே? ஸோ இசட் ஃபேஸ் ஈக்குவல் டு √R எவ்வளவு? 10. ஸோ 10² ப்ளஸ் 31.83 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ இசட் ஃபேஸ் என்ன வருது? 33.36 ஓம். ஸோ இசட் ஃபேஸ் கண்டுபிடிச்சாச்சு. பாருமா, ஸோ நான் இசட் ஃபேஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் V = IZன்னு. ஸோ ஃபேஸுங்கிறதுனால எல்லாமே ஃபேஸ் வோல்டேஜாக, ஃபேஸ் கரண்ட்டு, ஃபேஸ் இம்பிடன்ஸாக நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஐ ஃபேஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுலேருந்து ஐ ஃபேஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இசட் ஃபேஸ் டிவைடட் பை V ஃபேஸ் டிவைட் பை இசட் ஃபேஸ். ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? ஸோ ஆன்சர் இஸ் 13.1. இந்த ரவுண்ட் அப் பண்ணால் என்ன வரும்? 9 amps அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபேஸ் கரண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கொஷினில் கேட்டிருக்கிறது என்னதுமா? லைன் கரண்ட். பாருமா, இப்போ நான் லைன் கரண்ட்டுக்கு நம்ம என்ன ஃபார்மில் பிடிச்சிருக்கோம்? IL ஈக்குவல் டு √3 இன்ட்டு ஐ ஃபேஸ் இல்லையா? ஸோ ஐ ஃபேஸ் இப்போ தான் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 13.19. அதை √3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஆன்சர் எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ IL ஈக்குவல் டு 22.8
இந்த ரவுண்ட் அப் பண்ணால் என்ன வரும் 5 இல்லையா. ஸோ 85 ஆம்பியர். கவனிங்கம்மா, இப்போ பவர் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. பவர் ஃபேக்டர் காஸ் ஃபை என்ன சொல்லியிருப்போம், R/Z நம்ம படிச்சிருக்கோம் அப்படி தானேம்மா. ஸோ இதில் வந்துட்டு ஆர் ஃபேஸ் பை இசட் ஃபேஸ். இப்போது நம்ம 3 ஃபேஸை வந்து நம்ம 3 சிங்கிள் ஃபேஸை வந்து 3 இதாக கனெக்ட் பண்ணியிருந்தோம், தட் இஸ் 3 ஃபேஸ். அதனால தான் நம்ம சிங்கிள் ஃபேஸில் படித்த அதே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கும். நம்ம இங்கே வாட் மீட்டரை பற்றி எதுவுமே பேசல, அதனால தான் அந்த ஃபார்முலாஸ்க்கு நான் போகலை. சரியா, இல்லைனா ஏன் பவர் ஃபேக்டருக்கு நம்ம வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஓகே, இப்போ இதில் டிவைட் பண்ண என்ன வரும் நமக்கு 0.2997. இப்போ சில பேர் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு மாற்ற தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 ஸ்தானம் வச்சுருங்க. சரியா, இல்லை அப்படின்னா 0.3. ஓகேவா, மாற்ற தெரியும்னா மாற்றிக்கோங்க, இல்லைனா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 ஸ்தானம் இருக்கிற மாதிரி எழுதுங்க. ஓகேவா. ஓகே, செகண்ட் பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து பவர் கன்சியூம் பை த லோட். பொதுவாக அவுட்புட் பவர்னாலே என்னதான் √3 VL/IL cos φ. நம்ம வாட் மீட்டரில் பார்க்கும்போது தான் இன்புட்டுனா W1 + W2, அவுட்புட் பவர்னா √3 VL/IL cos φ. ஸோ எங்கேனாலும் பவர்னா 3 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்னது √3 VL/IL cos φ. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா படி √3 VL/IL எங்களுக்கு நமக்கு சேம் தான் இல்லையா. ஸோ 440. கரண்ட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 13.19. இங்கே cos φ வேல்யூ என்னதுமா. ஸோ நீங்கள் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஓகே, நான் 0.3ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ 3 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும். ஸோ அந்த ஆன்சரை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேவா. ஸோ 3015.63. ஓகே, பவரோட யூனிட் என்னம்மா வாட்ஸ். ஓகேவா, இவ்வளோதான். இதுக்கு 10 மார்க். ஸோ கேர்ஃபுல்லாக ஃபார்முலாஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அழகாக மார்க் வாங்கிடலாம். இதுவே ஸ்டார் கனெக்ஷன்னா என்னம்மா பண்ணுவீங்க, இது டெல்டா கனெக்ஷன். ஓகே, இதுவே ஸ்டார் கனெக்ஷன்னா என்ன வரும் இப்போ கண்டுபிடிச்ச அதே ஸ்டெப்ஸ் தான். எந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கும், இந்த வியும் கரண்ட்டும் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் கண்டுபிடிச்ச இடத்துல அப்படியே ஃபார்முலாஸ் மாற்றிக்க வேண்டியதான். ஓகே, பட் ஸ்டெப்ஸ் எல்லாம் சேம் தான். ஓகே, இங்கே வந்து VL/√3 வரும், இங்கே ஐ ஃபேஸும் IL கரண்ட்டும் ஈக்குவல்னு வரும். ஸோ ஸ்டாரா டெல்டாவா அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்மளுடைய அடுத்த ப்ராப்ளம், in a balanced 3-phase system 3 identical coils are connected in star. The line current is 25 ampere, kVA input is 20 and kilowatt input is 11. Find kVAR input. Phase voltage, line voltage, resistance and reactance of each coil of the load. ஓகேவா. ஸோ கொடுத்துருக்குது 3-phase சிஸ்டமாக. இட்ஸ் a star connected system. ஓகே, ஸோ ஸ்டார் கனெக்ஷன்னா என்ன தெரியும், கரண்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், ஃபேஸ் கரண்ட்டும் லைன் கரண்ட்டும். ஓகே, வோல்டேஜ் தான் மாறப்போகுது. ஸோ ஸ்டாருங்கும்போது V ஃபேஸ் ஈக்குவல் டு VL/√3. ஐ ஃபேஸ் எப்படி இருக்கும், ILக்கு ஈக்குவல். ஓகே, கொடுத்துருக்க டேட்டாஸை நான் அப்படியே எழுதியிருக்கேன். லைன் கரண்ட் கொடுத்துருக்காங்க, KVA வந்து 20, KW வந்து 11. அவங்க கேட்டிருக்கிறது kVAR. ஓகே, நம்ம பித்தாகரஸ் தியரம் படி நம்ம பவர் ட்ரையாங்கிள் போட்டோம் தெரியுமா, அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலான்னு சொன்னேன்ல. ஸோ அதை யூஸ் பண்ணிடுவோம். தென் ஃபேஸ் வோல்டேஜ். ஓகே, இந்த கான்செப்டை வச்சு லைன் கரண்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ என்ன பண்ணிடலாம், ஃபேஸ் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இசட்டை கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா இசட் இதில் கண்டுபிடிக்க முடியுமா, வேறு என்ன கண்டுபிடிக்கலாம், கொஞ்சம் ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப் யோசித்தோன்னா நம்ம ஃபுல்லுமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது என்னது kVAR. ஸோ KVAR நம்ம ஒரு பவர் ட்ரையாங்கிள் இப்போ வரைஞ்சி அதுலேருந்து கண்டுபிடிச்சிருவோமா. பாருமா, நான் இங்கே பவர் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். ஸோ நமக்கு இதுக்கு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாமா. ஓகே, அப்போது பித்தாகரஸ் தியரம் படி kVA² ஈக்குவல் டு KW² ப்ளஸ் kVAR². ஓகே, நம்மளுக்கு என்ன தேவை, kVAR² தான் தேவை இல்லையா. ஸோ kVA² மைனஸ் KW². இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தேவை, kVAR தான் கேட்டிருக்காங்க. ஸோ √, kVA மைனஸ் போட்டால் முடிஞ்சுது புதுரம்மா. ஸோ 20² மைனஸ் 11². ஸோ kVAR ஈக்குவல் டு 20² மைனஸ் 11², ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே. ஓகே, ஈக்குவல் டு போடுங்க, அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன வருது 16.7. ஓகே, இப்போ kVAR ஈக்குவல் டு என்னது 16.7.
நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இப்போ இது எல்லாமே கிலோ ரேஞ்சில் இருக்கிறதுனால நான் இன்ட்டு 10^3க்கு கொண்டு வரல. இந்த வேல்யூஸில் ஏதாவது ஒன்றை எங்கேயாவது சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது இன்ட்டு 10^3, அதாவது 16.7 இன்ட்டு 10^3 அப்படின்னு போகணும். இப்போ இதை எங்கேயாவது கிலோவாட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோமா, அப்போ கிலோவாட் ரேஞ்ச் என்னது நம்மளுக்கு 11, அப்போ 11 இன்ட்டு 10^3 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? இப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படலாம், அதனால் விட்டுட்டோம். ஓகே, சரி. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபேஸ் வோல்டேஜ் வேணும், அப்படிதானம்மா? செகண்ட் வந்து ஃபேஸ் வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. ஃபேஸ் வோல்டேஜ் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலா, VL/√3, அப்படிதானம்மா? அப்போது நம்மளுக்கு ஒன்று வி ஃபேஸ் தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா VL தெரிஞ்சிருக்கணும், அப்படிதானா? இதில் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன், நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 ஃபேஸில் ஏதாவது ஒரு வோல்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா தட் வோல்டேஜ் இஸ் என்னது, லைன் வோல்டேஜ், அப்படிதானா? அப்போது இங்கே நம்மளுக்கு ஏதாவது லைன் வோல்டேஜ் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. பட் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூ என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு கேவியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, தட் இஸ் அப்பேரண்ட் பவர். ஸோ நான் கேவிஏ வந்துட்டு கிலோவாட் கேவிஏரை தவிர வேறு ஏதாவது ரிலேட் பண்ணுற மாதிரி சப்ஸ்டியூஷன் வரும்போது அந்த 10^3 கொண்டு வரணும்னு சொன்னேன், அப்படின்னா நான் அதனால தான் 20 இன்ட்டு 10^3 எழுதியிருக்கேன், டேரெக்டாக 20 எழுதாமல். ஸோ அப்பேரண்ட் பவர் எழுதும்போது அதுக்கு ஃபார்முலா இருந்துச்சு கிலோவாட் அப்படிங்கிறதுனால V இன்ட்டு I, அப்படி தானம்மா? ஸோ எழுதுவோம். இது வந்து சிங்கிள் ஃபேஸ்னால் பரவாயில்ல, இது வந்து 3 ஃபேஸ், ஓகேவா? அப்போ என்ன எழுதணும், 3 இன்ட்டு வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ 3 இன்ட்டு V ஃபேஸ் இன்ட்டு I ஃபேஸ். ஓகே, நம்மளுக்கு இங்கே I ஃபேஸும் ILும் என்னது சேம், தட் இஸ் 25 ஆம்பியர். ஸோ நான் இங்கேருந்து V ஃபேஸ் மட்டும் எழுதிக்கிறேன். இப்போ என்ன எழுதுனா 20 இன்ட்டு 10^3 டிவைட் பை 3 இன்ட்டு I ஃபேஸ். I ஃபேஸோட வேல்யூ என்ன, தட் இஸ் 25. ஸோ இதுலேருந்து V ஃபேஸ் கண்டுபிடிச்சிடலாமா, தட் இஸ் ஃபேஸ் வோல்டேஜ். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 266.67 வோல்ட் இஸ் த ஃபேஸ் வோல்டேஜ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் இதுதான் கேட்டிருந்தாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, தென் லைன் வோல்டேஜ். ஸோ V ஃபேஸ் ஈக்குவல் டு என்னதுமா, VL/√3. அப்போ VL வேணும்னு என்ன செய்யணும், √3 இன்ட்டு V ஃபேஸ். ஸோ இது அப்படியே √3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஸோ VL ஈக்குவல் டு 461.8. ஓகே, 8 வோல்ட். ஓகே, நம்ம ரவுண்ட் அப் ஃபஸ்ட்டு 2 எடுத்துப்போம், ஸ்தானத்துக்கு அப்புறம் 2 புள்ளி சேர்த்து எடுத்திருக்கேன், ஓகேவா, டிஜிட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ V ஃபேஸ் கண்டுபிடிச்சாச்சு, VL கண்டுபிடிச்சாச்சு, I ஃபேஸ் தெரியும், ILும் தெரியும், இப்படி தானம்மா? நம்மளுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் என்ன, ரியாக்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்மளுக்கு ஓகே, இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா வச்சு எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். பவர் ஃபேக்டருக்கு வந்து நம்ம ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம், KVA KW இதை ரிலேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா போட்டிருந்தோம், KW டிவைடட் பை KVA, புரியுமா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும், இங்கே 11 டிவைடட் பை 20, இங்கே இன்ட்டு 10^3 போட்டால் கேன்சல் தான் ஆக போகுது, அப்படிதானா? ஸோ 11 டிவைடட் பை 20 என்ன வரும், தட் இஸ் 0.55. எதுக்கு இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் பவர் ஃபேக்டர்னால் cos⁵ ஸோ cos⁵ நம்ம இன்னொரு ஃபார்மில் என்ன படிச்சிருக்கோம், R/Z, தட் இஸ் R ஃபேஸ் பை Z ஃபேஸ். இப்போ Z ஃபேஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னா R ஃபேஸ் இந்த cos⁵ வேல்யூ போட்டுட்டோன்னு வச்சுக்கோ, இந்த ரெண்டும் தெரிஞ்சிட்டுனா R ஃபேஸ் கண்டுபிடிச்சிடலாம் தானே. ஸோ V ஃபேஸ் ஈக்குவல் டு I ஃபேஸ் Z ஃபேஸ். ஸோ Z ஃபேஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, V ஃபேஸ் பை I ஃபேஸ். ஸோ Z ஃபேஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும், 10.67 ஓம். ஓகே, 7 ஓம். இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், cos⁵ ஈக்குவல் டு என்னதுமா, R ஃபேஸ் பை Z ஃபேஸ். ஸோ இது வந்து என்ன வந்துச்சு நம்மளுக்கு 0.55. தென் R ஃபேஸ் எனக்கு தெரியாது கண்டுபிடிக்கும், Z ஃபேஸ் டிவைட் பை 10
10.67. ஓகே, ஸோ ஆர் ஃபேஸ் கண்டுபிடிச்சிட்டேன். தென் இசட்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், √(r² + xl - x² நிறைய படிச்சிருக்கோம். பட் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாவில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி எதுவும் சொல்லலை, இப்படி தானம்மா. ஸோ 3 ஃபேஸ் சப்ளை என்ன பேலன்ஸ் லோடுன்னு நிறுத்திட்டாங்க. ஸோ நான் இது வந்து ரியாக்டன்ஸ் பொதுவாக எக்ஸ்எல்னு எடுத்துட்டேன். அது எக்ஸிங்கிறது நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆர்எல் சர்க்யூட் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். சரி, இது எக்ஸினாலும் ஒன்று தானே, அப்படியே தானே வரப்போகுது, அதை தானே கண்டே பிடிக்கணும் ரியாக்டன்ஸை. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இசட் ஈக்குவல் இப்போ இந்த இதே ஃபார்முலாவுக்கு நான் ஃபேஸ்ன்னு மட்டும் ஒரு லெட்டர் சேர்த்துருக்கேன். எல்லாமே ஃபேஸ் பற்றி தானே பேசுகிறோம், 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ்னு. ஸோ √(r² + xl², ஆர் ஃபேஸ் ஸ்கொயர் அப்படின்னு இந்த எக்ஸலை தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை இங்கே வச்சுட்டு இதை நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ளே கொண்டு வரும்போது என்ன ஆகும், 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்கள், அப்போ என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட்டு போகும். தென் இது அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும், √(z²) - ஆர் ஃபேஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு எக்ஸல் வரும். இல்லை, அதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ வெரி வெரி சிம்பிள்மா. ஃபார்முலாஸ் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருங்க, கண்டிப்பாக ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.